வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேன்வா பேசிக்ஸ். கேன்வா ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அப்புறம் அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேன்வான்னு டைப் பண்ணிக்கோங்க. கேன்வான் டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அதில் இந்த கேன்வாவை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கேன்வா இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. கேன்வா கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோஸ் இப்போது இன்னிலேருந்து ஒரு வாரத்துக்கு கேன்வா பற்றி தான் போட போகிறேன். கேன்வாவில் பேசிக்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கேன்வாவில் உள்ள பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்க போகிறேன். கேன்வா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். லோடாக கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சோஷியல் மீடியா பர்சனல்லாம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஷீட்ஸ் படிக்கலாம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கலாம், அடுத்து பிரிண்ட் லேபிள்ஸ் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம், ஒயிட் போர்ட் ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் டைப் பண்ணி அதை எடுத்து நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். அதில் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போதைக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும்னு வச்சிங்கன்னா போஸ்டர் டைப் பண்ணிங்கன்னா போஸ்டர் வந்து வெவ்வேறு சைஸில் வரும். அதில் லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்டு எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ A2, A4, A3 அந்த சைஸு கிளிக் பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது சப்போஸ் பேனர், உங்களுக்கு பேனர் வேணும்னு அப்படின்னா பேனர்னு டைப் பண்ணிக்கோங்க. பேனர் டைப் பண்ணிங்கன்னா பேனர் சைஸ் வரும். உங்களுக்கு யூடியூப் சேனல் பேனரு, அப்புறம் எந்த மாதிரி பேனர் வேணாலும் டைப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் லோகோ டைப் பண்ணிக்கலாம். லோகோ வேறு டிசைன்ஸில் வரும். டிஷர்ட் லோகோ அந்த மாதிரி எல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு தேவை, எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தேவை, சர்க்கிள் ஸ்டிக்கராக, ஓவலாக, அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து கூகுள் சைன்இன் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே என் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்ததுனால சைன்இன் ஆகிருக்கு. இதில் மேலே ஏஐ வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆண்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். அந்த ஏஐயில் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சர்ச் ஆப்ஷன் டைப் பண்ணோம்னா அதை பற்றின பிபிடி ப்ரெசன்டேஷன் வரும். ஆண்ட்டு டைப் பண்ண ஆண்ட்டு, ரெட் ஆண்ட்டு, இந்த மாதிரி பிபிடி ப்ரெசன்டேஷன், அப்புறம் ஸ்டிக்கர், லோகோ எல்லாமே வரும். ஏஐ இருக்கனால உங்களுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கூகுள் சைன்இன் பண்ணணும். நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சுருந்தனால அப்படியே ஓப்பன் ஆகிருச்சு. நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் கேன்வா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே அதில் வந்து சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். இமெயிலு கூகுள் கேட்கும். அதில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதை சைன்இன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு சேவ் ஆயிரும். சேவ் ஆனதை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். நாளைக்கு கேன்வாவில் நம்ம போஸ்டர் எப்படி ரெடி பண்ணலாம் பார்ப்போம். தேங்க்யூ.